உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய உணவு ஆரோக்கியத்த அதிகரிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆபத்த உண்டு பண்ணலாம். அப்படி ஆபத்த உண்டு செய்யும் மோசமான 6 வகை உணவுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா, இந்த 6 வகையான உணவ மறந்தும் சாப்பிடாதீங்க. நீங்க இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணவுகள தவிர்க்கிறது மூலமா, ஆற்றல், தெளிவு, எடை மற்றும் நீண்ட கால ஆரோக்கியத்த மேம்படுத்த முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறதுனால, கண்டிப்பா இத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல நாம முதல்ல பார்க்க போறது அல்ட்ரா பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அல்ட்ரா பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள அளிப்பதில்லை அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மக்களுடைய முதல் எதிரி. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இப்போ அமெரிக்க உணவுல 60% அதிகமான கலோரிகள உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை உணவுப் பொருட்கள் உங்களுடைய மூளைய மழுங்க செய்யும். அதிகமா சாப்பிட தூண்டும், உங்கள் உடலின் உயிரியல் அமைப்பை சேதப்படுத்தும் அப்படின்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கை பண்றாங்க. இது மாதிரி தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உங்களுடைய உட்கொள்ளலின் போது 10% அதிகரிப்பது உங்கள் மரணத்தை முன்கூட்டியே ஏற்படுத்தும் அபாயத்தை 14% அதிகரிக்குதுங்க. உலகளவில் வருடத்திற்கு 11 மில்லியன் இறப்புகளுடன் இது இணைக்கப்படுது. அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலையும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகரிச்சிட்டு வருது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த எச்சரிக்கை பதிவு முக்கியமானது அப்படிங்கிறத நாம எல்லாரும் உணரணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிரான்ஸ் கொழுப்பு உணவுகள். இது ஆபத்தானவை. உங்களுடைய பல உணவுகளில் இது மறைஞ்சிருக்கு. 2015ஆம் ஆண்டு இத்தகைய பொருட்கள் தடை செய்யப்பட்டு இருந்தாலும், சில உணவுகள்ல உடன் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு மற்ற உணவுகளின் பெயர்கள்ல மறைமுகமா இது சேர்க்கப்பட்டிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. பொதுவாக பேக்கெட் செய்யப்பட்ட சிற்றுண்டி, உறைய வைத்த பீஸா, வேக வச்ச பொருட்கள் அப்படின்ற சில ஐட்டங்கள இதுல நாம சொல்ல முடியும். இப்படி ஓரளவு ஹைட்ரஜனேற்றப்பட்ட எண்ணெய் கொண்ட உணவுகள் எதுவா இருந்தாலும், அது மாரடைப்பு, நீரிழிவு மற்றும் நாள்பட்ட அலர்ஜிக்கு காரணமாகுது. அதனால உங்கள் உணவுகள்ல டிரான்ஸ் கொழுப்புகள் இருந்தால், அத கண்டிப்பா நாம மறந்துடணும். அதனால உங்களுக்கு பிடித்தமான உணவுகள்ல டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா நாம மறந்துடுறது நமக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா நாம பார்க்க போறது அதிக ஃப்ராக்டோஸ் கார்ன் சிரப் கொண்ட உணவுகள். உயர் ஃப்ராக்டோஸ் கார்ன் சிரப் என்பது உணவுகள்ல பயன்படுத்தப்படும் ஒரு இனிப்பு பொருள். இது கண் பார்வையிலிருந்து மறைந்திருக்கும் இனிப்பு கொல்லி அப்படின்னு சொல்லலாம். வர்த்தக ரீதியா இருக்கும் இனிப்பாலில் இது 75% வரை ஃப்ராக்டோஸ் இருக்கு. கல்லீரல் பாதிக்கும் கொழுப்பு, கல்லீரல் நோய், குடல் கசிவு, இன்சுலின் உணர்திறன் மற்றும் இன்னும் பல உடல் அபாயங்களை இது உண்டு பண்ணுது. அதிக ஃப்ராக்டோஸ் கொண்ட கார்ன் சிரப், சோடாக்கள், ஆற்றல் தரும் பானங்கள், ரொட்டி, சாலட், ட்ரெஸ்ஸிங் செய்யும் உணவு வகைகள், கெட்சப், காலை உணவு தானியங்கள், சிற்றுண்டி வகைகள் போன்றவற்றிலும் இது சேர்க்கப்படுது, ஒளிஞ்சிருக்கு. கூடுதலா இது உற்பத்தியின் போது பாதரசத்தால் மேலும் மாசுபடுது அப்படின்னு டாக்டர்ஸ் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது செயற்கை இனிப்புகள் கொண்ட உணவுகள். மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும் இது எல்லாமே பூஜ்ய கலோரிகள். இந்த இனிப்புகளில் இருக்கும் ரசாயனங்கள் குடல் நுண்ணுயிரியை சீர்குலைத்து இன்சுலின் கூர்முனையை தூண்டுது. இதனால பசி உணர்வு இயல்பாகவே அதிகரிக்கும். இது காரணமா எடை அதிகரிப்பது, குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை, நீரிழிவு நோய்க்கான அபாயம் ஏற்படுது. இது போன்ற ஆய்வுகள் பண்ணி இந்த செயற்கை இனிப்புகள் பசியை அதிகரித்து உடல் கொழுப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம சாப்பிடவே கூடாத உணவுகள் இருக்கு. அது என்னன்னா, கிளைபோசேட் தெளிக்கப்பட்ட ஜிஎம்ஓஎஸ் உணவுகள். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் என்று அழைக்கப்படும் இவை பயிருக்கு தீங்கு விளைவிக்காமல் களைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுது. பெரும்பாலான பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு உணவை பயன்படுத்தும் போது அந்த பயிர்கள்ல இந்த கிளைபோசேட் ஒரு ஒரு பங்கா இருக்கும். இது புற்றுநோய் சாத்தியமான அறிகுறிகளை ஏற்படுத்தும். இது உடல்ல நுண்ணுயிர்களுக்கு சேதம் விளைவிக்குது, மண்ணின் ஊட்டச்சத்துக்களை குறைக்குது, உண்மையில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்குது.
இத்தகைய ஜிஎம்ஓ கொண்ட சோளம் அல்லது சோயாவை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல கிளைஃபோசேட் உங்களுடைய உடம்புல சேர்க்கப்படலாம். இத்தகைய உணவு இனி சாப்பிட வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நாம் பார்க்க போகிறது 30 டசன் அதிக பூச்சிக்கொல்லி நிறைந்த உணவுகள். அதிக பூச்சிக்கொல்லி நிறைந்த உணவுகள் எப்பொழுதுமே உங்களுக்கு அதில் இருக்கும் சத்துக்களை விட ஆபத்தையே அதிகரிக்குது. உணவு சூழல்ல 30 டசன் அப்படிங்கிறது 12 பழங்கள் மற்றும் காய்கறிகளின் பட்டியலை குறைக்குது. இது வழக்கமான முறையில் வளர்க்கப்படும் போது அதிக அளவு பூச்சிக்கொல்லி எச்சங்களை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லிகளில் இருக்கும் ரசாயனங்கள் ஹார்மோன் சீர்குலைவு பிரச்சனையில், நரம்பியல் பிரச்சனை, புற்றுநோயுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வருது. இவை ஆர்கானிக் முறையில் இல்லைன்னா நாம் அதை தவிர்க்கிறதே நல்லது. இது என்னென்ன பழங்கள் காய்கறிகளில் பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்ட்ராபெரி, கீரைகள், திராட்சை, ஆப்பிள், செலரி போன்ற பல பழங்கள் மற்றும் காய்கறிகள் இந்த லிஸ்ட்டில் வரும். நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, உணவுப் பொருட்களை வாங்கும் போது உச்சரிக்க முடியாத பெயர்கள், மூலப்பொருட்கள் பட்டியலில் ஹைட்ரஜனேற்றப்பட்ட HFCS அல்லது செயற்கை கொண்ட மூலப்பொருட்கள் ஏதாவது குறிப்பிட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். உங்களுடைய உணவு சரியானதாக இருக்கட்டும். எந்த உணவையும் அதன் சத்து தெரிஞ்சு நாம் எடுத்துக்கிறது நல்லது. காய்கறிகள் தரமான புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள் போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கிறது நல்லது. 30 டசன் என்னும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆர்கானிக்காக இருக்கட்டும். உங்களுடைய எதிர்கால ஆரோக்கியம் உங்களுடைய உணவு பொறுத்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவேரோட இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.